பாடல் வேலையை, சங்கீத வேலையை, ஸ்தோத்திர வேலையை தேவன் ஆசீர்வதித்தார். இப்பொழுது நாம் தேவ செய்தியின் வேலை கடந்து வந்திருக்கிறோம். FGC வெள்ளூர் ஊழியங்கள். அல்லேலூயா. ஆராய்ச்சியில் கலந்து கொண்டவங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த செய்தியை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் எழுத்துக்களை கொண்டு வருவார். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்கள் வாழ்க்கையில விடுதலை. ஆமா, இயேசுவே சத்தியமாய் இருக்கிறார். இந்த கடைசி நாட்களிலே மாபெரும் சத்தியங்கள் சபைகளிலே வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனால இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்கிற நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். இந்த சத்தியத்தை மிஸ் பண்ணாமல் துவக்கம் முதல் முடிவு வரை முழுமையாக கேளுங்கள். உங்கள் நண்பருக்கு உறவினருக்கெல்லாம் இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எடுப்போம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆமா, எல்லாரும் எடுத்துக்கிறீங்களா வசனம்? பக்கம் 301 புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். அல்லேலூயா. நியமிக்கப்படுகிறான். எப்படி? மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். எதற்காக? மனுஷரால் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி அவன் மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். இங்கிலீஷ் என்ன போட்டு பார்ப்போம். இங்கிலீஷ்ல அப்பாயின்மெண்ட் போட்டுருப்பாங்க. Hebrew 5 chapter 1 verse. For every high priest taken from among men is appointed for men is things pertaining to God, that he may offer both gifts and sacrifice for sin. Appointed. Hallelujah. Hey, there is appointed. உலகத்துல, இந்த பெரிய உலகத்துல தேவன் என்னை அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கிறார். எவ்வளவு மகிழ்ச்சியான செய்தி. ஆமா, தேவன் உன்னையும் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறார். என்னத்துக்காக? அப்படி மதக்கத்துக்காக, பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி தேவ காரியங்களுக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்பட்டிருக்கிறான். அப்பாயின்மெண்ட் பண்ணி இருக்கிறார். என்ன உலகத்திலே பெரிய வேலை. தேவனுக்காக தேவன் என்னை தேவ காரியங்களை பற்றி அப்பாயின்மெண்ட் பண்ணி இருக்கிறாரு. ஆமா, இந்த உலகத்துல 2 கூட்டம் இருக்கு. 2 அப்பாயின்மெண்ட்ல இருக்கிறாங்க ஜனங்க. மனுஷனுக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்பட உனக்கு விருப்பம் இல்லை என்றால் உன்னொருத்தர் ரெடியா இருக்கிறான். இருக்கா இல்லையா? யார் அவன்? உன்னொருத்தர். ஆமா, சொல்லுங்க சத்தமா. யாரு? ஆமா, அவனுடைய காரியத்தை செய்யும்படி, அவனுடைய காரியங்களை நிறைவேற்றும்படி அவன் அப்பாயின்மெண்ட் பண்ணி அவன் வேலையை உங்க மூலமா செய்து உன்னை வைத்து சமுதாயத்தை வச்சிருப்பான். அதனால இங்க சொல்றாரு எபிரேயர்ல, அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி, சும்மா வாயில செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்பட்டிருக்கிறார். அண்டர்லைன் தி வேர்ட். மனுஷருக்காகனா உன் குடும்பத்துக்காக, உனக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் குடும்ப கிராமங்களுக்காக, பட்டணம் எல்லாம் மனுஷன் தான். எங்க கூட தடுக்கி விழுந்தான் மனுஷன் தான். அவனுடைய அந்த மனுஷனுடைய பாவங்களுக்கு காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி
தேவன் என்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறார், நியமித்திருக்கிறார் என்ற ஒரு உணர்வு உங்களுக்கு இருந்தால் நீங்கள் உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மாபெரும் தேவனுடைய பார்வையிலே, பரலோகத்தின் பார்வையிலே நீங்கள் முக்கியமானவர்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் அப்பாயின்மெண்ட் பண்ணார். பிதாவாகிய தேவன் இயேசுவை என்ன பண்ணாரு? அப்பாயிண்ட் பண்ணார். இந்த உலகத்துல ரெண்டு கூட்டம் இருக்குது. ரெண்டு கூட்டம் இந்த உலகத்தில் இருக்குது. பாருங்க, ஒரு படம் போடுற பாருங்க. இவன் வந்து பிசாசு, இவர் வந்து இயேசு. இந்த பிசாசுக்கு எதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க? எப்படி எதுக்காக இருக்கிறான்னா, மனுஷனை அழிக்கவும் திருடவும் கொல்லவும் வேறொன்றுக்கு வரான். யாரு? இந்த பிசாசு. இந்த இயேசு இருக்கிறார், நானும் அவங்களுக்கு யாருக்கு? மனுஷனுக்காக ஜீவனை கொடுக்கும், அது பரிபூர்ணப்படம் வந்த இயேசு இருக்கிறார். இங்க மனுஷன் இருக்கான். இந்த மனுஷன் வந்து உலகத்துல இருக்க எல்லா உலகம் போட்டங்க. இந்த உலகத்துல எத்தனை பேர் பிசாசை ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த மனுக்குலத்தை வைத்து உலகத்தில அழிவு வேலைகளை, பிசாசுகளை இந்த பிசாசான உலகக்குள்ளா செய்துட்டு இருக்கிறான். இந்த உலகத்துல இயேசுவை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றாங்களோ அந்த மனிதர்களை வைத்து இயேசு தேவனுடைய திட்டங்களை உலகம் முழுவதும் செய்கிறார். கையத்தட்ட அல்லேலூயா. அப்போ ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாளை தேவன் அப்பாயின்மெண்ட் பண்ணார். ஆதாம் ஏவாளை தேவன் ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி தோட்டத்தில் எல்லா விருட்சங்களையும் ஜீவ விருட்சங்களையும் புசித்து இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளும்படி ரெண்டு பேரும் வச்சார். வைக்கும் போது இந்த பிசாசு என்ன பண்ணா, எவ்வளவு நாள் அந்த ஜீவ விருட்சங்கனிலே இருந்தாங்க தெரியல, நல்லா ஜாலியா இருந்தாங்க ரெண்டு பேரும், நிர்வாணமா இருந்தாங்களாம், ரொம்ப ஜோரா இருந்தாங்க. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், உலகத்திலே பேரழகு யாருன்னா ஆதாம் ஏவாள் தான், அடுத்து இயேசு தான். பாவம் செய்யாது ஆதாம் ஏவாள், அவ்வளவு அழகா. அதை விவரிக்கவே முடியாது. அந்த மாதிரி நாள் உலகத்தை எங்கேயுமே பார்க்க அவ்வளவு அழகா இருந்தாங்க ரெண்டு பேரும். எப்பவுமே இந்த பிசாசுக்கு அழகா இருக்குது பிடிக்காது. அவங்களுக்கு அவங்க என்ன படிச்சு ஏவால வந்து அவங்களுக்கு ஒரு 10 கட்டளை கொடுக்கல. தேவனாய் கர்த்தர் ஒரே ஒரு கட்டளை, தோட்டத்தின் நடுவில் நன்மை தீமை கனியை பறித்து புசிக்க கூடாது, அது ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்தாரு. ஆனா சுயாதீனம் கொடுத்திருந்தார். ஏன் சுயாதீனம் கொடுத்தாருன்னா, ஒரு ரோபோட் மாதிரி அவங்களை வைக்கல, சித்த சுயாதீனம் கொடுத்தார். நீ புசிக்கவும் புசிக்கலாம், புசிக்காமல் எலுக்கைக்கு வாழ்நாள்லாம் சொர்க்கம் வாழும் வாழ்நாள் வைத்திருந்தார். அப்ப அந்த பிசாசு என்ன பண்ணா, ஏவாளை வஞ்சித்து தேவன் சொன்னதுண்டோ அப்படின்னு சொல்லி அவனை ஏமாத்தி தேவன் வேண்டாம் என்று விளக்கின அந்த கனியை பறித்து புசிக்க வைத்தான். அந்த ஏவாள் ஆதாமும் கொடுத்து ஆதாமும் புசித்தார். அவங்க ரெண்டு பேரும் எதுக்காக நியமித்திருந்தாரு? தேவனுக்காக தான் ஆதாம் ஏவாளை படைச்சாரு. ஜீவ சுவாசத்தை ஜீவாத்மாவாகி தேவ காரியங்களுக்காக மனுக்குலத்தையே பரலோகமாக்கும்படி, பூலோகத்தையே பரலோகமா வைக்கும்படி தான் அவன் வைத்தாரு. ஆனா பிசாசு என்ன பண்ணிட்டான், ஏவாளை வஞ்சித்து ஏவாள் மூலமா ஆதாமியை வஞ்சித்து கட்சியில பிசாசுக்காக மாறிட்டாங்க. டேஞ்சர். அதனால்தான் நம்ம எப்படி வாழ முடியாது, இப்படித்தான் வாழணும்னு இருக்குது. நான் இயேசுக்குள்ள இருக்க மாட்டேன், நான் பிசாசுக்குள்ள யாரும் சொல்ல முடியாது. நீ கேரண்ட், நீ இயேசுக்குள்ள வாழ்ந்தே தரணும். அப்படி வேணாம் சொல்லிட்டுனா நீ விரும்பினால் பிசாசுக்காக நியமிக்கப்பட்டு முதல்ல உன்னை அழித்துக் கொள்வாய், உன் மூலமாய் குடும்பத்தை சமுதாயத்தை அழிப்பாய். அப்போ ஆதாம் ஏவாளும் அந்த பிசாசு கனியை புசித்ததுமே, ஏவாளும் அந்த புருஷனுக்கு கொடுத்ததுமே, அன்றிலிருந்து உலகுள்ள பிசாசுக்காக ஏற்பட்டு என் தாய் என்னை பாவத்தில் கருவிலே பிசாசு தான் கருப்பு தருகிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அதனால எல்லா பிசாசு பிள்ளைகளாம் பிறந்தாங்க. அங்க தேவனாய் கர்த்தர் வந்தாரு. ஏதேன் தோட்டத்தில் வந்து ஒரு ஆட்டை அடிச்சு அவங்கள தோளுடைய போர்த்தி அதுக்கப்புறம் துரைத்து விட்டாரு. இயேசு வர போறாரு, இயேசு கிறிஸ்து மூலமா மீண்டுமோ உங்களை பழைய ஸ்டேஜுக்கு கொண்டு வர போறாருன்னு சொல்லி அங்க அனுப்புறதை பார்க்கிறோம். அப்போ
இந்த ஆதாம் ஏவாளை எதுக்கு உண்டாக்குறாங்கன்னா, மல்கியா 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் படிங்க யாராவது. மல்கியா 2:15. மல்கியா 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். பழைய ஏற்பாட்டில் லாஸ்ட் புத்தகம். போதும். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. என்ன சந்ததி? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. அந்த ஒருவன் ஆதாமிலிருந்து விழாவிலிருந்து ஏவான், அதுல இருந்து தேவ பக்தி உள்ள சந்ததி பூமி எங்கும் பரப்பணும். ஆனா அது தூக்கு போய் அந்த காரியம் என்ன போச்சு? ஏதேன் தோட்டத்துல சக்சஸ் ஆகல. பிசாசு பக்தி உலகுள்ள வந்துட்டாங்க. நோவா காலத்துல பிசாசு எல்லாருமே ஆயிடுச்சுட்டான். அங்கே நோவாவை தேவன் தெரிந்து கொண்டார். நோவா பலி செலுத்துறத பாக்குறோம். நோவா அவன் மனைவி குடும்பத்துக்காக அங்கே பலி செலுத்தி என்ன படிச்சோம்? மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரதான ஆசாரியர் பாவங்களுக்காக காணிக்கையை பலிகளை செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறார். அந்த நோவா குடும்பம் மட்டும் பாதுகாக்கப்பட்டதுன்னு பார்க்கிறோம். அதனால் அன்பானே, இப்பொழுது நமக்கு என்ன பாயிண்ட்னா, அன்றையும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறார். 2வது வசனம் படிங்க. காணும் 2வது வசனம் எபிரேயர் 5:2. போதும். அப்போ தானும் பலவீனம் உள்ளவனானபடினாலே அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனாயிருக்கிறான். அறியாதவன், நெறி தப்பி போனவன், அவன் தான் பிசாசு உலகிறவன். அவனை என்ன பண்ணான்? அது நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியதா இருக்கிறது. அதனால எனக்காகவே நான் ஜீவ பலி செலுத்தணும். தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு. அப்புறம் எங்க குடும்பத்துல அறியாதவன், தேவனை அறியாதவர்கள் தான். அப்புறம் நெறி தப்பி போனவர்களுக்காக பலி செலுத்த வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்போது நீ விட்டாரா சொன்னாரா இல்லையா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்போது நீயும். அப்போ இயேசுவை நீதான் குட்டி இயேசு உங்க குடும்பத்துக்கு. இயேசு வாய் மூடி சும்மா இருப்பாரா? நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுத்துட்டு இருப்பாரா? ஜீவஸ்வரம் வாழ தந்தாவே 24 மணி ஜீவஸ்வரம் தேவன் தனக்கு உங்க குடும்பத்தில் ஆதாம் மூலமா வந்து பிசாசு தெரிந்து கொள்ளப்பட்டான். அவங்க மூலமா குடும்பத்தில் அழிவு நாசம் மோசம் செய்யும் போது இயேசு என்று ஞானசாமி திருவிருந்தல் பங்கு வேடிக்கை பார்க்க கூடாது. ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபராக இயேசு கிறிஸ்து அவனுக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுவார். எடுங்க யோவான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் படிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். வசனத்தெல்லாம் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். பிதா கிட்ட பரிந்து பேசுவாரா? என்ன பரிந்து பேசுவாரு? ஐயோ ஐயோ எங்க அப்பா குடிக்கிட்டே இருக்கிறாரு. ஐயோ கெஞ்சிக்கிறோமே. இப்படி பரிந்து பேசுறாங்க. இப்படி எல்லாம் பரிந்து பேசுறா வேலைக்கு ஆகாது. அதுக்கு பேர் மத ஜபம். இவனுக்காக என் ஜீவனே கொடுக்கிறேன். ஜீவ சரீரம் ஜீவனத்தான் ஆனர் பண்றியா இல்லையா? பரலோக பிதாவை இவன் பேர் பாவத்துல பிறந்திருக்கான். பிசாசு தெரிந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டுக்கிறான். இவனை எங்க அப்பனை, எங்க ஆத்தால, எங்க தம்பிய, தங்கச்சிய குடிகாரனாகிறான், வேஷக்காரனாகிறான். பிசாசு ஒரே போராட்டம் அது குடும்பத்துல. இயேசு ஏற்றுக்கொண்டேன். அப்பத்தை திராட்சை பானம் பண்ணி இருக்கிறேன். எங்க அப்பா பேர் சொல்லி குடிகார அப்பாவை இயேசு ஜீவ சரீரம் ஜீவன தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு ஸ்டாக்டா கொடுக்குறேன். அதுதான் பலி செலுத்தது. அப்போ பாவ செய்வன்
நீதிபதியாக இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுவார். பிதா கிட்ட பரிந்து பேசுவாரு. என் ஜீவன் பேசா, இவன் பாவம் பேசா, இவன் பிசாசு பேசா, என் ரத்தம் பேசா, ஜீவ ரத்தம் பேசா, என் ஜீவ ரத்தத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன். தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகம் கொடுக்கணுங்க. இப்போ பிதாவாகிட்டேன்னா டக்குன்னு அலாட்டாகி தேவத்துக்கெல்லாம் போங்க, பசுத்தாய்க்கெல்லாம் போங்க. உடனே அசுத்தாய் போச்சு, பசுத்தாய் வந்துச்சு, அவனை ரசித்துட்டாரு. கையை தட்டு அல்லேலூயா. இப்போ இந்த இயேசு அப்பாயின்மெண்ட் பண்ணி வந்தார். கன்னி மரியாள் வயத்துல வந்தார். பரிசுத்தாவில கருத்து ஏன்னா ஆதாம் ஏவாள் பாவம் செய்து எல்லாம் ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவளாகிறாங்க. ஒருத்தரும் இல்லை, ஒருத்தனும் யாரு ரட்சிப்பு உண்டாக்க முடியாது. அதனால கன்னி மரியாதை ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் கல்யாணம் முடிக்கும் போது நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. ஆனா கல்யாணத்துல அவங்க ஒண்ணு சேராத முன்னே ஆதாமின் வித்து படுறதுக்கு முன்னாடி பரிசுத்தாவியில் அசைவாடி அவர் தேவகுமான அந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. இதெல்லாம் என்ன அருமையாக செட்டப், தேவனுடைய செட்டப் எல்லாம் கொஞ்சம் நல்லா கவனி. இதெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ், டாக்டரு, சயின்டிஸ்ட், பிஹெச்டி அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இங்கதான் சொல்லிக் கொடுப்பாங்க. அல்லேலூயா. அப்போ பரிசுத்தாவியினால கருத்தரித்து ஆதாமின் வித்து அந்த நன்மை தீமை வித்துல அவர் கருத்தரிக்கிறார். என் தாய் என்னை பாவத்தில், அதனால் யாரும் ரட்சகர் கிடையாது. இயேசு பரிசுத்தாவில கருத்தரித்து அவர் வந்தாரு. வந்து என்ன பண்ணாருன்னா அப்படியே சுத்தர 30வது வயசுல ஞானஸ்நானம் எடுத்து வானம் திறக்கப்பட்டு தேவாவி வந்துட்டு அதுக்கப்புறம் போறாரு. போய் முதல்ல அவர் யாரை தெரிந்து கொண்டாரு? 12 சீசர்கள். மத்தேயு 10:1 எடுங்க. மத்தேயு 10:1. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். போதும். அப்போ இயேசு தேவகுமாரனா இருக்கிறாரு. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களாவன, அவன் பேர் என்னது? பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேயுவின் குமார் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்தலோமேயு, தோமா, ஆழகானாகிய மத்தேயு, அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, ததேயு என்னும் மறுநாமம் உள்ள லெபேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் பத்து என்பவர்களே. இப்ப படிச்சிருக்கா யாரு? வானத்திலிருந்து வந்து நம்ம மாதிரி அம்மாவில பிசாசால் பாவத்தால் கருத்தரித்து பிறந்தவர்கள். என் தாய் என்னை பாவத்தில், ஆமா, அந்த கேட்டகரியில வந்து அந்த 12 பேரை இயேசு தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அவருக்காக தெரிந்து கொண்டார், அவரோடு இருக்கும்படி தெரிந்து கொண்டார், அவருடைய ஊழியத்தை செய்யும்படி தெரிந்து கொண்டார். இந்த 12 பேர் தான் இன்னைக்கு உலகத்தையே சுவிசேஷ மயமாக்குனாங்க. கையை தட்டுங்க அவருக்கு. அல்லேலூயா. இந்த 12 பேருக்கு அவர் 3.5 வருஷத்துல தட்சின்னு சொன்னா, சுருக்கமா சொன்னா என்ன கத்துக்கிற? ஜீவ வார்த்தை, ஜீவ மார்க்கத்தை தான் கத்துக்கிட்டார். ஏன்னா எல்லாரும் நன்மத்தையும் அறியத்தக்க பிசாசு ஏவால முன்குறிச்சு உலகம் உள்ள நன்மத்தையும் அறியத்தக்க சாகவே சாக கிடக்குறாங்க. அவனுக்கு என் ஜீவ சொல்ல ஜீவனத்துக்கு தேவன் தர உலகம் இதான் பாயிண்ட். இந்த ஜீவ மார்க்கனாய் மாறும்படி தான் இந்த சீசர்களுக்கு அந்த யோவான்ல நானே ஜீவப்பம், நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறான். திருடவும் கொள்ளவும் அழிக்க வரும் வேறொன்று கூறான். நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்புறம் வேற என்ன சொன்னாரு? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரன் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்த. ஜீவனா ஜீவன் நினைச்சுக்காதீங்க. அந்த ஜீவன்ற ஒரு பெரிய உலகம், அது பரலோக உலகம். நன்மத்தீவனா நன்மத்தீவன அது ஒரு பெரிய கேடுகட்ட உலகம், பாதாள உலகம், பாவ உலகம், சாப உலகம். நிமித்த பூமி சபிக்கப்பட்டு அப்படியே உலகத்தையே நன்மத்தீமை ஆகிட்டான். எங்க பார்த்தாலும் சாவு. பூமி சபிக்கப்பட்ட, காத்து, தண்ணி, நீர், நெருப்பு. மனுஷன் மட்டும் சபிக்கப்படல, பூமி சபிக்கப்பட்டு போச்சு. முள்ளு குறுப்பு விளைவு உண்டாகி போச்சு. மிருகங்கள் எல்லாம் விரோதமா எழுப்புது, மனுஷனுக்கு விரோதமா. பூகம்பம் வருது, எரிமலை வருது. இப்படி எல்லாம் ஆண்டவர் உண்டாக்கல. திடீர் பூகம்பம் வருது, எரிமலை வருது.
மிருகங்கள் கடிச்சு கொதறுது, கொலைகள் வெறிகள் எல்லாம் பேய் பிடித்த உலகமா போச்சு. பிசாசு ஏவாள் மூலமா பண்ணிட்டான். இப்போ ஜீவ மார்க்கத்தை அறிவிக்கும்படி இந்த 12 பேரை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. இந்த 12 பேருக்கு 3 வருஷத்துல அவர் படாத பாடுபட்டுட்டார். ஆமா, என்னதான் பண்ணு, எப்படியாவது அந்த நண்டத்தை ஓட்டி 12 பேருக்கு பச்சை பாருங்க அவங்களோட உருவாக்குதல். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப் ஆகுறான். ஒருத்தர் கட்சி வேலையும் உருவே பண்ணல. அவர் பேர் என்னது? கட்சி வேலைன்னா அவரை வந்த உங்களில் ஒருவன் பிசாசா இருக்கிறாரு. 3 வருஷம் போதில்லை அவனுக்கு. 3 வருஷமா இருந்தா என்ன பண்றான்? காட்டு குடிக்குதே குறியா இருக்கிறான். அவருக்கு ஜீவ வார்த்தை ஜீவசாரி கொடுக்காம இருந்திருப்பாரு. என்னதான் ஜீவனை கொடுத்தாலும் அந்த புத்தி அவனுக்கு போல. கேட்டின் மகன் கெட்டு போனானே என்று அப்படின்னா கட்சியில் அவனும் மன்னிப்பு கேட்கறான். அல்லேலூயா. எதுக்கு சொல்றேன்னா, நல்ல சொஸ்து புத்தி உள்ளவன் ரொம்ப இதுக்கெல்லாம் பாடுபட வேண்டியது. நன்மை தீமை கடி சாப்பிட்டா பாவம் மரணம் வருதுனாக்கா நான் ஜீவன் எடுத்துக்கிறேன் வாலிட்டியா செய்யறோம் தான் அவன் தான் டாக்டர், அவன் தான் பவுல். அல்லேலூயா. இதுக்கு போய் அவர் படாதப்பட்டு பாடுபட்டு ஜீவ மார்க்கத்திலே இருக்க தேவ நீதிபதியில தேவன் சபிக்குள் ஆஸ்வதிங்க, பகைக்குள் நன்மை செய்யுங்க, சத்துக்களை செய்யுங்க, துன்பப்படுங்க, ஜெபம் பண்ணுங்க. மனுஷங்க என்ன பண்ண மாட்டேது? சுட்டு போட்டா கூட வர மாட்டேது. நன்மை தேவைன்னா மனித அடிக்கடி சின்ன குழந்தை கூட பாரு பெரும்பு வருது, திருடு ஏதாவது திண்டு வச்சுட்டு தெரியாத மாதிரி வந்து நடிக்குது. ஏன்னா கருவிலே பாவத்தில் பிறந்திருக்குது. டியூஷனே வைக்க விட்றாங்க பாவம் செய்யுதுக்கு. இயற்கையாவே பாவம் மரணம் இருக்குது. அதனால அன்பானவர்களே, நம்ம என்ன பண்ணணும்? தேவன் என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அதனால 12 சீஷர்களை அவர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு அவர் என்ன பண்ணாரு? சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி அவர் அனுப்பியிருக்கிறார். இப்போ மத்தேயு 11:1 படிங்க. மத்தேயு 11:1. அப்போ இயேசு தம்முடைய 12 சீஷர்களையும் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவ்விடம் விட்டு போனார். இங்க பாருங்க, இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார். அப்போ பட்டணங்களிலும் கிராமங்களிலும் எங்க போனாலும் ஆதாம் மூலமா பிறந்தவன் தான் இருக்கிறான். அன்னைக்கும் இருக்கிறான், இன்னைக்கும் இருக்கிறான். இனி ஒரு நாட்கள் இயேசு வரைக்கும் அப்படித்தான் இருக்க போறான். என்னதான் கம்ப்யூட்டர் நடந்தாலும் சரி, என்னதான் சயின்டிஸ்ட் வந்தாலும் சரி, என்னதான் விஞ்ஞானம் முன்னேறினாலும் சரி, என்னதான் டெக்னாலஜி அப்படியே பழுகி பெருகினாலும் சரி, அவன் நன்மை தீமை அறியத்தை கொண்டாதான் இருக்க போறான். அதனால்தான் ஊழியத்துக்கு பஞ்சமே கிடையாது. வேலை வாய்ப்புக்கு பஞ்சம் இருக்குது, என்னென்னதுக்கோ உலகத்தில் பெரிய பெரிய பஞ்சாலாம் இருக்குது. ஆனால் ஊழியம் செய்யறதுக்கு மட்டும் பஞ்சமே கிடையாது. எங்க பார்த்தாலும் ஆதாமுக்குள் பிறந்த ஜனங்கள் இருக்கிறார்கள். அதுதான் சொல்ல இயேசு. அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அந்த ஜீவ மார்க்கத்தில் இருக்கிற கொஞ்சம் பேர் தான் இருக்கிறான். அதனால்தான் ஆனூர் அறுப்பு மிகு வேலையாட்கள் கொஞ்சம் கொண்டாரு. அப்போ பட்டணத்தோறும் உபதேசிக்கும் பிரசங்கம் அவ்விடம் விட்டு போனார். அவளுக்கு கட்டளை கொடுத்து இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கு, இங்க பாரு, சீஷன் குருவை ஃபாலோ பண்ணணும். இயேசு குரு, நம்ம சீஷன். சீஷன் குரு போல இயேசு போல மாறணும். அப்போ சீஷன் குரு அவர் என்னென்ன ஸ்டெப் வைக்கிறாரோ அதே ஸ்டெப் தான் வைக்கணும். லெப்ட்ல வச்சா லெப்ட்ல வைக்கணும், ரைட்ல வச்சு திரும்பணும் அதே ஃபாலோ பண்றது. அவர் லெப்ட் வச்சா நான் ரைட்ல வைப்பேன் சொல்றேன். ஒருத்தன் கேட்கணும், ஒருத்தன் மேற்க காதுனா ஒருத்தன் செவிடுன்றான். அது மாதிரி எல்லாம் இருக்காது. அவர் என்ன சொல்றாரோ மரியாதை கிட்ட மரியாதை சொல்ற. அவர் என்ன சொல்றாரு அதன்படி செய்ப்பா. தண்ணி திராட்சை மாறிடும். அவர் என்ன சொல்லுவாரு? ரொம்ப குழம்பிக்க வேணாம். அவர் என்ன இயேசுன்னு தான் ஏன் சொல்லுவார்? அவர் ஒரு ஜீவன், தேவ நீதிக்கு உழைத்த ஜீவ வெற்றத்துக்காக தான் சொல்லுவாரு. நன்மை தேவை காட்டி சொல்லவே மாட்டார். கையெழுத்து அல்லேலூயா. சரி, பிசாசு என்னையா சொல்லுவான்? அவன் சொல்றதெல்லாம் நன்மை தீமை ரெண்டோட கண்களின் நிச்சயம் ஜீவனத்தில் சுய நீதி அநீதி. ஜீவ மார்க்கத்துக்குள் போனே சொல்ல மாட்டான். அவனுக்கு தெரியாது. அது அந்த பக்கமே போவாது. ஏவலத்தான் சொன்னான், அந்த ஜீவ வெளிச்சத்துக்கு நீ விட்டுடு, என்கிட்ட வா, நன்மை தீமை வட்டத்திலே இரு. நம்மளா அவனை விட்டு வந்தாதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு ஜீவ மார்க்கத்தை பின்பற்ற முடியும். அப்போ 2 சக்தியில் இருக்குது. பாவத்தின் சம்பளம் மரணத்திலே இரு, பிசாசு அடிமைப்படுத்துறான். இயேசு தேவ நீதி சம்பளம் உயிர்த்ததிலே இரு, ஜனங்களுக்காக
காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி தேவ காரியங்களை பற்றி அப்பாயின்மெண்ட் பண்ணுகிறார். என்னன்னு சொன்னீங்கன்னா, உலகத்திலே நீதான் டாப்பு. அல்லேலூயா. அவன் தான் ஆபிரகாம், அவன் தான் ஈசாக்கு, அவன் தான் யாக்கோபு, அவன் தான் யோசேப்பு, அவன் தான் கிதியோனு. பழைய ஏற்பாட்டில் அவன் தான் எஸ்தர் ராஜாத்தி, தெபோராலு, ரூத்து, மரியாலு. கையை தட்டு. அல்லேலூயா. அப்போ மார்க்கு 5:11 படிக்க. மார்க் 3:11. அப்போ அசுத்தாவிகளும் அவரை கண்டபோது, மார்க் 3. அப்போ எல்லா சுவிசேஷம் தான் சொல்றாரு. லூக்கா 6:13 படிங்க. லூக்கா 6:13. அப்போ இவங்கெல்லாம் தேவனால முன்குறிக்கப்பட்ட 9:1. மார்க் லூக்கா 9:1 இல்ல லூக்கா 8ஆம் அதிகாரம். பின்பு அவர்கள் பட்டணத்தோறும் கிராமத்தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கிக்கும்படி 12 அவரோடு கூட இருந்தார்கள். படிங்க 8:1. லூக்கா 8:1. ஆமா, இந்த வசனத்தை எப்பவுமே ஒரு வசனத்தை நெகட்டிவ்லையும் பார்க்கணும், அப்பதான் சூப்பரா புரியும். இங்க பாருங்க, பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும். எங்க போனா ஏதாவது ஒரு ஒண்ணு பட்டணத்துக்கு போவ இல்ல கிராமத்துக்கு போவ. 2 தானே பார்க்க உலகத்துல. ஒண்ணு பட்டணம் இல்லைன்னா கிராமம். பட்டணங்களிலும் ஜனங்க இருக்கிறாங்க, பிசாசால் பிடிக்கப்பட்ட ஜனங்க. கிராமங்கள் இருக்கிறாங்க. பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி கூறி பிரசங்கித்து வந்தார். யாரு? இயேசு. இப்போ 12 பேரை இவன் இயேசு சத்தியத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தான்? ஆதாம் வழியா பிறந்துட்டு இயேசுவே வரல, ஞானஸ்தானம் எடுத்து ஊழியத்துக்கே வரல. அதுக்கு முன்ன இந்த 12 பேர் மீன் பிடிக்க சம்பளவர்கள் மீன் பிடிச்சு தான் இருந்தாங்க. அப்ப என்ன பண்ணிருமா? தேவனுடைய ராஜ்யத்தோட பாதாள ராஜ்யத்துக்குரியவளை தான் நன்மை தீமை காரியம் தான் தேவன் தனக்கு உலகு சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போ பாதாள ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷம் என்னது? நன்மை தீமை அறியத்தக்க காரியங்கள். ஆனா பாதாள ராஜ்யம் நான் போயிட்டே ஒண்ணுமே பண்ணுவானப்பா. அம்மா வயிற்றுல பிறந்தாவே போதும். நான் 10 டிகிரி படிச்சுக்கிறேன், படிப்பா. நான் படிக்கவே இல்லை, படிக்காதுப்பா. நான் டாக்டர்ப்பா, நான் என்ஜினியர்ப்பா, சயின்ஸ் எல்லாம் படிப்பா. நீ பாதாள ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷத்தை அபிசுவிசேஷத்தை நீ வெளிப்படுத்துகிறவனா இருப்பாய். ஆதாம் மூலமா பிறந்திருந்தா. அல்லேலூயா. அதுக்குதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீங்க உலகத்துக்கே ஒளியா இருக்க, நீங்க பூமிக்கு உப்பா இருக்க. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள தேவனுக்கு அடுத்த காரியங்களை நீ பேசணும். தேவனாவே ஜீவன். என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரன் ஜீவனுடையவராக இருக்கும்படி. ஆமாயா, எனக்கே வெக்கமாகுது. தேவன்னா நான் இந்த மாதிரி வாழ்ந்தே இருக்கும். நான் ரசிக்கப்பட்ட கிட்டத்தட்ட 25-30 வருஷம் ஆகும். 1994 ஞானஸ்தானம். இதெல்லாம் தியானிக்கும் போது இவ்வளோ பெரிய ஜீவ மார்க்கத்தை வச்சுக்கிட்டு நீ எப்படி சாதாரண வாழ்க்கை என்னால் வாழ முடியுது? தேவன்னா சாதாரண கிடையாது. தேவனுடைய சாணத்துல இயேசு சாணத்தை பசுத்த ஆவியானவரை வச்சுக்கிறார். அந்த தேவனுக்கு தனக்கு முழு உலகுக்கு கொடுத்தா நீ இருக்கிற மாதிரி இருக்க மாட்டாய். ஆடு மேய்க்கிற சீக்கிரமா ராஜாவாயிடுவான். சிறைச்சாலை இருக்கிற யோசேப்பு சீக்கிரமா எகிப்துக்கு அதிபதி ஆயிடுவான். அப்பா அம்மா இல்லாத அனாதை பெண்ணு சாதாரணமா ஒத்தா வர்க்கத்துல வந்து பாத்திரம் தேடிட்டு அப்பா அம்மா இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டே இல்லைப்பா இருக்க மாட்டான். 120 நாடுகளுக்கு ராஜாத்தியா தான் இருப்பா. கையை தட்டி அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியே அதுதான் ஜீவ மார்க்கம். தேவி நீதி உயிர்த்தல் இயேசு சாமண்ட வாக்கு தத்தங்களை பிரசங்கிக்கவும் 12 அவரோடு கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதியஸ்தரையும் நீக்கி குணமாக்கி சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்க மகதலேனே எனப்பட்ட மரியாளும். அப்போ பொல்லாத ஆவிகள் வியாதியஸ்தர்கள் எங்க போனாலும் கிராக்கி தான். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக இந்த சரீரம் பாருங்க, இது வந்து நன்மை தீமை சரீரம். ஆமா, நான் சும்மா இருந்தா கூட தேவனுக்கு உலகத்தையும் என் சரீரம் ஒன்று சொல்லிட்டே போகுது. நான் பாவம் செய்து தேவ மகிமேற்றுவதை தேவனுக்கு தனக்கு சும்மா கண்ண மூடி அமைதியா தேவை போதும்.
இது ஒரு காரியத்தை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்திட்டே போய்க்குது. அதனால உரிமையா எனக்கு வியாதி வந்துடுது. அதுதான் வியாதி இல்லாத யார் பார்க்குறான், மரணம் இல்லாத யார் பார்க்குறான், பிரச்சனை இல்லாத யார் பார்க்குறான், அதில் அப்படிதான் இருந்திருக்கிறான். அதுதான் இயேசு ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் கொடுத்திருக்கிறார். அதை தேவன் தனக்கு உலகத்து கொடுத்தா என்னை தாக்க வர வியாதியில் இருந்து சாபத்தில் பிசாசு வலிமை விடுதலை ஆக்கி கொள்ளலாம். ஐயா ஐயா. அதனால்தான் இயேசு எந்த வியாதிஸ்தனை பார்த்தாலும் இவன் ஆதாமின் சரீரத்தில் வந்திருக்கிறான், பாவம் மரணம் எனக்குள்ளே இருக்குது, இதை தேவனுக்கு உலகத்துக்கு காட்டலாம். அறிந்து அறிய திரளான வியாதிஸ்தர்கள் இயேசு செய்த அற்புதங்களை செய்ய போனது இதை உலகம் கொள்ளாது போடுவது அப்படின்னா எவ்வளவு லட்சக்கணக்கான அற்புதங்களை செய்திருக்கிறாரு. வேதத்துல சுருக்கமாக தான் எழுதிக்கிறாங்க. அவர் ஜீவ வார்த்தை ஜீவ சரீரத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து வியாதிஸ்தரை சுத்தமாக்கி பிசாசுகளை துரைத்தி ஒரு பெரிய கலாரியா தான் இருக்கிறார் இயேசு. அல்லேலூயா. ஆமா, அப்படியே ஒரு பெரிய புரட்சியை பண்ணியிருக்கிறாரு. அதனால அன்பாவோட அப்படிப்பட்ட ஸ்தானத்திலே தேவன் உன்னை நியமித்திருக்கிறார். விசுவாசிகளை துறந்து வியாதிஸ்தரை சுத்தமாக்கவும் அவர் அனுப்பினார் பார்க்கிறோம். அடுத்து சில வசனத்தெல்லாம் வாசித்து நம்ம முடிப்போம். தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ரோமர் 8:30 எடுங்க. ரோமர் 8:30. சரி, அதுதான் ரோமர் 8ஆம் அதிகாரம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்கள் அழைத்திருக்கிறார். அந்த வருஷம் பாருங்க. எத்தனை வசனது? 30வது அதான் படிக்க சொன்னேன். அதை படிக்க. சரி, ரோமர் 8:30 எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். இந்த 12 பேரை முன்குறிச்சாரு. முன்குறித்து இயேசு அழைக்கிறார். அவர்களை அழைத்து கம்மிய வல்லமையை கொடுத்து கிவ் பவர், புறப்பட்டு போங்கள், கோ அவே, டெவில துரத்துங்கள் அப்படின்னு சொன்னார். பார்க்க அப்போ எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார். இயேசு அழைக்கிறார். ஒரு ஊழியர் செய்தார் டிஜே சிலங்கர் ஐயா அவர்கள். இயேசு அழைக்கிறார். அவர் யார் தெரியுமா? ஒரு முறை தற்கொலை பண்ணி ரயில் தண்டவாளத்தில் தற்கொலை பண்ணி போனாலும் அவர் வாழ்க்கை எப்படி மாதிரி போச்சு பார்த்தியா? அவங்க சித்தப்பாவோ பெரியப்பாவோ தான் சூசைட் சொன்னாராம். அவர் சாட்சி கேட்டால் ஆச்சரியமாகுது. தற்கொலை போகிற நானே தற்கொலை கேஸ் தான் 7 முறை தற்கொலை பண்ணி முயற்சி பண்ணுவேன் நான் ஈஸ்வரியா நாட்டில் சோழவர் கிராமத்தில். என் சாட்சி அதே சாட்சி தான். ஒரு இடத்துல மெட்ராஸில் பாஸ்டர் பெஞ்சுன்னு ஒரு மீட்டிங் கூட்டு போயிருந்தாரு. அங்கே கூட்டு போயிருக்கும்போது இந்த மாதிரி கிராமத்துலேருந்து வந்து ஊழிக்காரனாங்க சாட்சி சொல்ல போட்டாங்க. நான் என் சாட்சி சொன்னேன். அப்போது எமோஷனில் சொல்லிகிட்டே இருந்தேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே சொன்னேன். அப்புறம் சரி உட்காந்துட்டாங்க. அதில் வந்து 7 முறை, அந்த 7 முறை என்னென்னு ஒவ்வொரு விளக்கு வந்து 7 முறை சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டேன். வந்து உட்காந்து பக்கத்தில் ஒரு ஊழிகாய், ஐயா எத்தனை முறையாக தற்கொலை செய்ய முடியும்? 7 முறைன்னு. 7 போடுறதுக்குரிய இனிமேல் சாவே கிடையாதுயா. அல்லேலூயா. 7 போடுறதுக்குரியதான். அதனால சாவே கிடையாது அந்த மாதிரி சொல்றாரு. அதனால தற்கொலை பண்ணி போனால்தான் அந்த டீச்சர்ஸ் நினைக்கிறேன். அவருக்கு சுவிசேஷம் சொல்லி அவர் இயேசு ஏற்றுக்கிட்டு அந்த வருஷத்தை படிங்க. எபிரேயர் 5:1 அவர் என்ன ஒழிஞ்சவர் உலகமெல்லாம் போய் கூட்டம் நடத்தினார். அந்த வசனத்தை படிக்க. எபிரேயர் 5:1. அப்ப அந்த டிஜே சினகர்ன ஐயா அவர்களை மனுஷருக்காக தேவ காரியங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணி அவர் மனிதருக்காக வேலூருக்கு வந்துக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்ததுமே ஒரு சிஸ்டர் என்ன பண்ணாங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன் ஞானசானம் எடுத்ததுமே ஒரு கத்தை இவ்வளோ பேர் பையில, இவ்வளோ பேர் இது கட்ட பையில இவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்தா நீ சாயந்தரமே இவ்வளோ பேர் என்னடா புக்குன்னு பார்த்தா ஏசு அழைக்கிறார் புக்கு. அதை படிச்சு 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 நான் நினைக்கிறேன் அதனுடைய விசுவாசம் தான் எனக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சு.
எல்லாத்தையும் படி. நான் தான் வியாதிப்பட்டு வாழ்க்கையில் கெட்டு நொந்துக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ புக்கு ஏசு ஆகிக்கிறார். புக்கு இந்த மாதத்தை வந்து ஏசு ஆகிக்கிறார். இவ்வளோ புக்கு கொடுத்துறாங்க. நான் ராத்திரியும் பகல அதை படிச்சு ஏசு ஆகிக்கிறார். அவர் யாரு? மனுஷனுக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிச்சார். உலகத்தையே கலகிட்டு போயிட்டார். அல்லேலூயா. இயேசு அழைக்கிறார் சொல்லி எத்தனையோ ஜனங்களுக்காக நியமிக்கப்பட்டு காணிக்கைகளையும் பலிகள். என்ன காணிக்கை? சுகந்த வாசனை காணிக்கையாக கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்படி உலகத்தையே கலக்கிற ஊழியக்காரா இருந்தார். அல்லேலூயா. அதனால நீங்களும் அப்படி மாறலாம். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் அப்படி மாறலாம். ஆனா 100% ஜீவனுக்குள்ளே இருக்கணும். ஆமா, இல்லப்பா நான் 100% ஜீவனே வேணும், 100% நன்மை தீமையிலே போக வேண்டியதான். நல்லவன் கெட்டவன், நன்மார்க்க துன்மார்க்க. ஆமா, முதல்ல நீ அழிவ, மற்றும் குடும்பம் அழிவு, முழு உலகம். ஜீவன் அளவற்ற அன்பு, அகோபி காட் தேவராக. ஜீவன் தான் காட் தேவராகமான ஒரு வாழ்க்கை. இயேசு ஜீவ உலகம், தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு. அப்போ அதான் பலி செலுத்தும்படி ஒரு ராஜா இருந்தான். அவன் பேருனா சாலமோன். அவனை ராஜாவை ஏற்படுத்தினார். அவன் ஜனங்களுக்காக 1000 சம்பவாக தகன பலியை செலுத்தி பலியிட்டான். 1,20,000 ஆடுகளை பலி செலுத்தினான். 24 காளைகளுக்கு பலியாக பாருங்க ஜனங்கள். அவன் ராஜா, இஸ்ரவேல் ராஜா. வாசித்து பாருங்க சாலமோன் ராஜ்யம். தேசமே பொற்காலமாயிட்டான். ஜனங்களுக்காக அப்படி வெறித்தனமா இருக்கிறான். அல்லேலூயா. அந்த சாலமோனின் பெரிய உனக்குள்ளே அவன் ஆடு மேய்க்கணும். தாவீதுடைய பிள்ளை தான் அந்த சாலமோன். அதனால் அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்காக உங்கள் வாழ்க்கையை ஒப்பு விடுங்கள். அவருக்குள் இல்லாத எதுவுமே கிடையாது. இயேசு ஜீவனாயிருக்கிறார். ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சொல்லம், ஜீவ ரத்தம், ஜீவ ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் கொட்டி கிடக்கிறது. ஆதாமுக்குள்ள நன்மதை, பாவ, சாபம், மரணம், தரித்திரம், பாதாளம், வேதாளம், முடிவு, பாவத்தின் சம்பளம், மரணம், நரகம், டேச்சர், சீரியஸான மேட்டர். பிறக்கும் போது ஆதாமுக்குள் தான் நீ பிறக்கணும். பிசாசால் தெரிந்து கொள்ளப்பட்டுதான் வர. ஆனா அந்த பூமியில் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து திருவது தேவனுக்காக தேவ காரியங்கள் பண்ணி நியமிக்கப்பட்டால் நீ நல்லா இருப்பாய். அடுத்து உன்னை பெத்த தாய் தகவல் குடும்பம் நல்லா இருக்கும். கையை தட்டு. அல்லேலூயா. அப்புறம் என்ன படிச்சோம்? ரோமன்ல வாசித்து நம்ம முடிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. முதல்ல அழைக்கிறாரு. அழைச்சது சும்மா இல்ல, தன்னை ஜீவனே குத்துறாரு. இயேசு ஜீவன் என்னது? அவர்கிட்ட ஜீவ ரத்தம். தேவ நீதி உயிர்த்தல். தேவன் தனக்கு உலகத்துக்கு குத்துறாரு. பாவத்தை மறந்து விடுதலை ஆக்கிறார். நீதிமான் ஆக்கிட்டாரா? நீதி எவர்களை நீதிமான் அவனை மகிமைப்படுத்துது. ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், மகிமை, கனம் எல்லாம் குத்துறாரு. உப்பு உன்னையே சாட்சியாக நீ உலகம் எங்கும் போய் சகல சுவிசேஷ பிரசங்கம் பண்ணு. உன்னை மனுஷுக்கா தேவ காரியங்களுக்காக உன்னை நியமித்திருக்கிற. விசுவாசிகளை துரத்து உன்னை அழைச்சிருக்கிற. உனக்காக இந்த நீதிமானாக்கும்படி ஜீவபா தேசம் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிற. உன்னை மகிமைப்படுத்திருக்கிற. நீ போய் ஒருத்தர முன்குறி. இப்ப சேர்க்கிறாரு, பரலோகத்துக்கிறாரு, பசுத்தாவிதாங்கிறாரு. நீ ஒரு ஆள் முன்குறிக்கலாம். யாரோ காக்கா முகாமு கிராமத்துல அவனை முன்குறிச்சு இயேசு ஜீவன் தேவன் தர உலக அசுத்தாவி பசுத்தாவி இருக்கான். ரசிக்கலாமா இல்லையா? அதை தான் உனக்கு மனுஷருக்காக ஏற்படுத்தியிருக்கிறாரு. நீ உலகத்துக்கே ஒளி. ஊழிய செய்தா எல்லாம் கொள்ளாது. பஸ்ல போனாலும் சரி, ரோட்ல போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, ஏசு நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு குத்துரு. நீ போய் அவங்ககிட்ட மாத்தட்டி கூட பேச வேண்டிய அவசியம் கிடையாது. மாத்தட்டி பேச எதிர்த்து தான் நிற்பான். லேகோன் பிசாசு போய் மாத்தட்டி பேச முடியுமா? அவனை பார்த்ததுமே பாருங்க, அவருக்குள்ள இருந்தாரு. அவனை முன்குறிக்கிறார். லேகோன் பிசாசை அடைக்கிறாரு. மாத்தட்டி பேச ஒன்னும் பண்ண முடியாது. ஜீவசர் தேவன் தனக்கு ஆதாம் முழு 2000 பிசாசு ஓடி பசுத்தாய் வந்துச்சு. பசுத்தாய் வந்தது சொஸ்த புத்தி வந்துச்சு. வஸ்திரம் தச்சுக்கிட்டான். கட்சியில பிணங்கள் மந்திர தக்க போல போய் ஊழி செய்யலாட்டார். கையை தட்டு. அல்லேலூயா. அவன் போய் தக்க போயில மனுஷனுக்காக தேவ காரியங்கள் நியமிக்கப்பட்டு தக்க போயில 10 பட்டணங்களுக்கு ஊழி செய்யறான். சாதாரண ரொம்ப மோசமா அந்த வஸ்து பேலும் சங்கிலி கட்டி பாக்குறாங்க. கை மனுஷன் இதெல்லாம் செஞ்சு பாக்குறான். இயேசு சங்கிலி கட்டல, கயிறு கட்டல. ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், பலிகளையும் காணிக்கையிலையும் சுகந்த வாசனை காணிக்கா பலிகாவும் ஒப்பு கொடுக்குறாரு. தேவன் தனக்கு ஆதாம் முழு 2000 பிசாசு ஓடியே போயிடுச்சு. பசுத்தாய் இறங்கிச்சு. அப்புறம் போய் நீ கர்த்தர் உனக்கு செய்திகள் எல்லாம் எடுங்க. அந்த வருஷம் மார்க் 5ஆம் அதிகாரம். அவனையே நியமிச்சிடறாரு. அவனுக்கு ட்ரைனிங்கே கிடையாது. சேஷர்ல 3 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து உருப்படல.
ரொம்ப அசுத்தாவி பயங்கரமா பாவங்கிறவனா நட்சத்திரம் வல்லமையான குடிக்கான மாறிடுவான். பாத்தீங்களா நீங்க? அல்லேலூயா. அவன் கூடவே வரையா ஏசையானா இல்லப்பா ட்ரைனிங் போ 2000 பிசாசு ஓடிக்கிட்டு இல்லை அதுவே போதும் ட்ரைனிங் போன்னு நம்பிக்கை அனுப்பிச்சு விடாரு. போய் தங்க போல போய் ஊழியர் எல்லாரும் பிரசங்கத்தை கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. மார்க்கு 5ஆம் அதிகாரம், மார்க்கு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் படிங்க. மார்க்கு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் படிங்க. லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவன் பண்டிகைகளுக்கு சம்பவித்ததை கண்டவர்கள் அவர்களுக்கு விரோதமாய் சொன்னார்கள். அப்போது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்ட தொடங்கினார்கள். அப்படியே அவர் படவில் ஏறுகிற போது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். 19வது வசனம் படிங்க. இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவர்களெல்லாம் அவர்களுக்கு அறிவியுங்கள் என்று சொன்னார். பாருங்க, கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவர்கள் எல்லாம் என்னையா செய்தார்? கர்த்தரே தேவனாய் கர்த்தரே பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்? இயேசுவை தந்துருளி அதான் செஞ்சார். பிசாசு என்ன செய்தான்? நன்மத்தை மகனையும் பாவத்தையும் மரணத்தையும் தந்துருளி அதை போய் உலகமெல்லாம் பரப்பிட்டு இருக்காத. கர்த்தர் உனக்கு செய்ய ஒரு விருப்பம்னா ஏதேன் தோட்டத்தில் ஏவாளம்மா செய்த வரை தான் நம்ம செய்யறோம். பிசாசு எனக்கு நன்மத்தை மகனிக்கு தான் நான் புசித்தேன், ரொம்ப ருசியா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் பார்த்தா பயந்துட்டேன், ஓடினேன் ஒழிச்சினேன். கொஞ்ச நேரம் பார்த்தா வியாதி வந்துச்சு, கொஞ்ச நேரம் பார்த்தா சாபம் வந்துச்சு, தற்கொலை என்னெல்லாம் வந்துச்சு. ஏதோ சொல்ற ஏவாள் என்ன சொல்றான்? நன்மத்தை வாழ்க்கையே வெறுப்பாக்குது. ஏன் வாங்க எனக்கு தெரியல, தற்கொலை பண்ணிக்கிறேன் வாழ்க்கையே பிடிக்கல. ஐயோ ரொம்ப போர் அடிக்குது எனக்கு. நான் ஒரு பெக்கு போனது சாராய் குடிக்கலான்னு இருக்கிறேன், ரொம்ப போற. நான் சினிமா பார்க்கலான்னு இருக்கிறேன். ஐயோ கடந்தூர்ல அதிகமாயிடுச்சு. இதெல்லாம் போய் சொல்லிட்டு இருப்போம் ஊரா போய் கதை எங்க வீட்டுல பிடிக்குது அப்படிக்குது நண்பர்கள் சொல்றாங்களா இல்லப்பா? புதுசா சொல்றேன், உண்மைதானே சொல்றேன். அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடும். கர்த்தர் உனக்கு இறங்கி 38 வருஷம் வியாதி என்ன சொல்லிருப்பா? பெரும்பாலும் உள்ள சரி தேவன் பிசாசு பிடித்தவர்கள் ஏசுக்காக ஜீவ வார்த்தை கூட ஜீவ சனுக்கு பாவம் மண்ணு கொடுத்தார், நித்திய ஜீவன் கொடுத்தார். தேவனுக்கு ஆதாவும் முடி ஒரு சபிக்குள் ஆஸ்பதிக்க சொன்னார், பகைக்குள் நன்மை சொன்னாரு, சத்துக்களை சிநேகிக்க சொன்னாரு, என்னையே உலகமெல்லாம் போய் கொடுத்து சொன்னாரு, பாவத்து மருத்துவ விடுதலையாக இருக்கிறாரு. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு அவங்கள என்ன பேசியிருப்பாங்க? கர்த்தரை குறித்து தான் பேசினாங்க, கர்த்தரை உயர்த்தினாங்க. கர்த்தரை நான் எக்காலத்துல தாவீது கேட்பாரு, கர்த்தரை நான் எக்காலத்துல சோத்தரிப்பேன். அவர் குறித்து எப்போதும் என் நாதோர் உமது நீதி உமது சொல்லிக்கொண்டே இருக்கும். அவருடைய கிருபை அவருடைய தயவு இதேதான் பேசுறான் தாவீது. சொல்ல 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 பிசாசெல்லாம் ஓடுது, அசுத்தாவெல்லாம் ஓடுது. தாவீது ராஜாவா இருந்தார், நல்ல கடமும் மகிழ்ச்சி புகிழ்ச்சி ஐஸ்வர்யம் இந்த உலகத்துக்கு கடந்து போறான். பல்லவங்க கையெழுத்த இல்லையா? அதனால 2 கோட்டம் பிசாசின் ராஜ்யத்திற்கு பிறகுவதற்காக என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரிக்கிறார். அதை போய் நான் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தனாக்கா நான் பிசாசினுடைய காரியத்தை செய்யறேன் அறிந்து அறியாமல். இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசு ஜீவனை கல்வாசியில் கொடுத்திருக்கிறார். தேவன் இது மீது பாவத்துக்கு பரிகாரத்தையும் மரணத்துக்கு உயிர்த்தை தரித்திரம் பரலோகத்தையும் கொடுத்திருக்கிறார் சிலுவையில. அதை தேவன் தனக்கு உலகம் உள்ள கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. நானும் நல்லா இழைப்பாருங்க போறதுக்கு பிசாசெல்லாம் ஓடுது. மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்பட்டிருக்கிறார். போதுன்னு நினைக்கிறேன். ஜம்பலாமா? அதனால திருப்பி அந்த இது எபேசியர் 1:5 வச்சுருவோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். இயேசு சுகந்த வாசை காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுக்க வந்தார். எபேசியர் 5:1 வாசிக்க முடிச்சிடும். எபேசியர் 5ஆம் அதிகாரம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி பவுல் சொன்னார் பாரு, தேவனை பின்பற்றுவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனை காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்பில் அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அகோபே அன்பு. தேவன் எப்படி அன்பு கொண்டாரு? தன் ஜீவனையே கொடுத்து அன்பு கொண்டார். அந்த ஜீவனை A to Z எல்லாமே கொடுத்து அன்பு கொண்டாரு.
அப்பன் இயேசு, தாயின்பு தகப்பன் அன்புகள் மேலான அன்பு. இயேசுயை யாரு, நம்ம யாரு? ஜீவன், நன்மை தேவன் அப்படி ஊறி கெடுக்கிறான். அவனுக்கு ஜீவன் இருந்தால் தான் தப்ப முடியும். சாபம் முறிவு, பாதாள முறிவு, அதை கொடுத்து அன்பு கொண்டிருக்கார். நீங்களும் போய் அந்த அன்பை வெளிப்படுத்துன்னு பவுல் சொல்ல, தேவனை பின்பற்றுவர்களாகி ஜெபம். அதனால பயப்படாதீங்க, கலங்காதீங்க. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாக கிருபையினாலே கிறிஸ்துவுள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமானாகப்படுறோம். கட்சியில் இயேசு கல்வாரி சிலுவையில் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக முடிக்கும் பாவம் மரியாதை அவரை நமக்காக. ஆமா, பிதாவாகிய தேவன் இயேசு பார்க்கிறாரு. பிதா இயேசு, நீ போனப்பா எங்கெங்க சிலுவைக்கு மனுஷன் பாவத்துல மதத்துல போய் சிக்கிட்டு, இயேசு அவர் பரிசுத்தருங்க, அவங்க கண்ணி மரியாதை வைத்தல பரிசுத்தாவில பிறந்து வந்தார். அவங்க வாயிலாங்க நம்ம எல்லாம் முடிவு பண்ணிடுறான். நீ கண்ணி மரியாதை பரிசுத்தாவில கருத்துறது மாதிரி எங்க அம்மா ராணி அம்மா வயதுல நான் பாவத்துல கருத்துறது மாதிரி பாவமாக்கணும். பிதாவாகினேன்னு சொல்றாரு இயேசு. பிதா சொன்னதுல டக்கு டக்குன்னு கை பஞ்சாலு சிலுவைக்கு போகும் 3 முறை ஜெபம் பண்ணாரு. பிதாவி, இந்த பாத்திரம் என்னை பற்றி நீங்க கொடுமானால் நீங்குபடி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். அது கொடுப்பாரு, ஆயிரம் என் சித்தம் அவருடைய சித்தம். இதுதான் பிதாவின் அன்புன்றது. பிதாவால் சவால் வர்றாரு. கட்சியில இயேசு உன்னை என்ன சொல்லிடுவாங்கன்னா, நீ பரிசுத்தாவில கருத்தரித்து மரியாதை வைத்து பந்தால் எல்லாத்தையும் கலங்கிட்டு போயிட்டாரு. அது அவர் செய்வார், நம்மளாம் செய்ய முடியாது சொல்லிடுவான். நீயே பாவமாக்க பண்ண என்ன பண்ண, பிதாவா இது இமை போய் கைவிடணும். ஏதேன் ஒரு ஆதாமே பிதாவை வார்த்தை மேற்ன மாதிரி பிதாவின் வார்த்தை கைவிட்டாரு. இமை பொய்து கட்டு, இவர் அவர் கைவிட்டார், அவர் இவரை கைவிட்டாரு. ஜீவன் கட்டான உடனே, ஜீவதேவன் கட்டான உடனே இடையில வராங்க. அதுதான் பாவமும் மரணம். அல்லேலூயா. ஜீவ விசுவாசத்தை விட்டுட்டு நன்மை தீமையை டச் பண்ண உடனே பாவம் மரணம் ஏதுவாக வந்தது. அப்போ 2:5 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக முடிக்கும் பாவம் மரியாதை நமக்காக பாவம் மாக்கினார். பாவம் மாக்கினார். அதுக்கு பிதாவாகி எம்மை போய் அவர் விட்டணும். யுகாயுகமா பிதாவோடு இணைந்தார் இயேசு. என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமார ஜீவனுடையவராக இருக்க ஆவியான ஜீவ சஞ்சாரிய ஜீவ விசத்துகள் இருந்தவர் கட்டப்பாயிட்டாரு. இமை போயிது. அங்கதான் பட்டைகளோடு தடிகளோடு வராங்க. கட்டப்பாயிட்டு கட்டப்பிலேல பாருங்க, அவர் கையை தட்டாரு. அல்லேலூயா. கட்டப்பான ஆதாமேவாலே ஜீவ விசத்து கண்டுபிடி நன்மை தீமை கரிய நீ திருப்பி இணைக்கப்படலாம். அதான் உயிர்த்தெழுதல். பாவத்தின் சம்பளம் மரணம் வந்ததுமே இயேசு பிதாவாய் அப்படியே இமை போய் கைவிட்டான். ஆனால் நித்திய கிருபை இருந்தாரு. இயேசு பாவத்தில் மரணத்தில் இருக்கும்போது பாவகாரிகள் பலிகள் எல்லாருக்கும் ஜீவ பலி சேர்த்து அவர் விடுகிறார். அவருக்கே ஜீவ பிதாவை முடிக்கல ஆவியை வைத்து ஜீவனை கொடுத்தாரு இல்லையா? இப்ப ஈட்டாவுக்கு ஆதாம் முழு உலக ஜீவனை கொடுத்தாரு. சுகந்தவாசி காணி ஜீவ பலி சேர்த்ததுமே பாவட்டு மண்ண பாதாத்துக்கு போயிட்டு பசுத்தாய் வந்து தேவதூர் வந்து உயிர்த்து வாழ்ந்து சகல அதிகம் கையெழுத்து. அல்லேலூயா. அதாவது அர்த்தம் என்னன்னா, பாவத்தை ஏற்றுட்டு மண்ணை வாழ்நாளெல்லாம் நீ அப்படியே போக வேண்டிய ஒரு வாழ்க்கை வச்சுக்கிறார். இயேசு அந்த காரியத்தை செய்கிறார். இவை போய் கைவிட்டதுனால காலமெல்லாம் நீ கைவிட்டே இருக்க தேவையில்லை. மீண்டும் ஒரு வாய்ப்பு இருக்கு. பரிகாரத்தை ஜீவசார பைதற்ற பலிய தேவன் தன் முழு உலகம்னா பாவம் நிவர்த்தி ஆகும். அதனால யாராவது ரொம்ப மோசமா போனான்னா அதே கதிக இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு கொடுங்க. இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீங்க சுத்தி இருக்கும். இயேசு அந்த ஜீவ ரத்தத்தை பிதாவாகிட்டு இருக்கு. ஆதாம் வந்து முழு ஒரு ஆள் பாய் கூட கொடுக்கணும். சகல பாவங்களுக்கு பசுத்தாய் வந்து மீண்டும் ஏன் வாழ்க்கை சகல அதிகாரி இந்த சுவிசேஷத்தை உலகமெல்லாம் போய் சொல்லுங்கள். ஜெபம். பசுத்த பிதாவே, தனிமான நாளிலே ஸ்தோத்திரம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தின்படி கர்த்தாவே, தேவ காரியங்களுக்காக நீர் எங்களை நியமித்திருக்கிறேன். பிதாவாகிய தேவன் இயேசுவை இமை போய்து கைவிட்டார். அந்த இமை போதுக்கு 3 நாள் பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் பாதாள வெளியும் போனாரு. கைவிட்ட கதை அதோ கதி இல்லை. மீண்டும் நீ இணைக்கப்படலாம். அதுக்கு ஜீவ ரத்தத்தை சிந்தனம், தேவனுக்கு சிந்தனம். ஆதாம் முழு அதை இயேசு செய்தார். சிலுவையில பாவமாக்கப்பட்டார், சாபமாக்கப்பட்டார், தரித்திரமாக்கப்பட்டார், அட்ட தரித்திரமானார். நம்மளா கலங்கி நடுங்கி அப்படியே ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு. இயேசு பயப்படவில்லை. ஏன்னா பரிகாரம் அவர் வச்சு பரிகாரத்தை பண்ணி நீ மீண்டும் மூன்றான் நமக்கு முன் வைத்து சந்தோஷத்தில் பறித்து அவர் அவமானத்தை நாம் சிலுவையை சகித்து போடுறது பயமில்லை. சிலுவையை ஜெயித்து என்று வந்தார். அதுக்கு அவர் அவருடைய ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறார். ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு பிதாவாகிய தேவன் ஆவியோக்கு ஜீவனை கொடுக்கிறாரு. ஈட்டாலும் அதே 6 லிட்டர் ஆதாம் முழு உலகத்து கொடுக்கிறாரு. பாவத்தை மரணத்தை பாதாளத்தை ஜெயித்து
இந்த ஜீவ மார்க்கத்தை உலகமெல்லாம் போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. யாரெல்லாம் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்கிறார் அவர்களால் ரட்சிக்கப்படுவார்கள். விசுவாசி ஆக்கினிக்குள்ளாக விசுவாச உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசி ஆதவனும் ஆதாம் மூலமா வந்து பாவத்தை நண்பத்தை காரியத்தை ஏவாரமாக்கியே வாய்ந்து அது செல்ல நாடு செல்ல கொடுத்து அது இப்படியே பேசி 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 பிசாசு பிள்ளையாகி குடும்பத்துக்கு பாரு, சமுதாயத்துக்கு உலகத்துக்கு பாருங்க புத்தி பாதாத்துக்கே போய் சேர்ந்துருவான். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசி ஆதவன் ஆக்கினிக்குள்ளாக சொல்லுகிறார். பரிசுத்தாவின் இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொருத்தையும் ஆஸ்வதிக்கப்படி ஜெபிக்கும். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. சின்ன பாவியம், பெரிய பாவியம், மோசமான பாவியம், எந்த பாவமா தான் தெரியும். இயேசு ஓவர் பேடு அவருக்கு ஜீவனத்தம் அந்த பிதாகுமார் பசுத்தாய் கொடு மத்தியசமா ஆதாமுக்கு முழு உலக கொடு பாவம் நிறுத்தி ஆகிய இந்த கேரண்டி. பசுத்தாய் ஒருவார் தேவதூர் ஒருவார் கேரண்டி. எல்லா பாவசால் மறந்து விடுங்க. நானே திராட்சை நீங்கள் ஒருவன் நீங்கள் நிலைத்திரு. கிறிஸ்து தேவனுக்கு தனக்கு ஆதாமுக்கு முழு வெறித்தனமா குதிக்கு போயிட்டே இரு. கண்டிப்பா வர வர விரித்து அசுத்தாயோட பசுத்தாய் வர கேரண்டி. இல்லைன்னாக்கா ஏதோ ஒரு விதத்துல பாவத்தை மறைத்து சுயி தேவத்தன் பிசாசுக்காரி தேவிக்கப்பட்டு பிசாசு வாழ்க்கை வாய்ந்து வாழ்க்கை ஃபுல்லா பிசாசோடு போராடி முடிவில் நித்தியத்திலும் பாதாளத்தை போய் போராட வேண்டிய கட்டாயத்துள்ளாகும். இந்த செய்தி கேட்க ஒரு கத்தாவை இயேசு கிறிஸ்து மூலமாக நான் விடுதலையாக இருக்கத்தாவே ஏசு செங்கு சுற்று பிசாசின் பல விளாக்கக்கூடிய யாவும் விடுதலையாக்கிடும் போல இந்த இயேசு ஏற்றுவோடு இயேசு சாப்பிட வாக்கு தத்துகிற பிதாகுமார் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு அசுத்தாய் பசுத்தாய் ஏற்றி ஜனங்களுக்காக பாவ காரியங்களுக்கு பலிகளில் காணிகள் செலுத்தும்படி ஜனங்களுக்காக தேவ காரியங்கள் பற்றி நியமிக்கப்பட இந்த செய்தியை கேட்க ஒவ்வொன்றையும் பயன்படுத்தி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறதாவே ஒரு மாபெரும் ஜெயிப்புகளை கொண்டு வரும்படி ஜெபிக்கும். இயேசு நாமத்துல எல்லாரும் ஜெபிக்கிறோம். மிக ஜீவன்ல நல்ல பிதாவே எல்லாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் போலவே எல்லாத்மாவே கர்த்தரை அவருடைய ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியாக சபையில் ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் மூலமாக பேஸ்புக்ல போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. நண்பர்கள் பிள்ளைகளும் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இதில் நிச்சயமா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. கடைசி நாள் லேபில் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்தியும் இருக்காங்க. கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி கர்த்தர்களோடு கொடுப்பேன். இந்த கர்த்தருக்கு காணிகளுக்கு என்னுடைய கூகுள் பே நம்பர் 7339586648. God bless you. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். எஃப்சிசி வெள்ளூர் ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். இந்த செய்தி எஃப்சிசி வெள்ளூர் சபையில் 1/9/2024 ஆயிரம்